இலங்கையில் பேரிடர் சூழல் நிகழ்வதால் இக்காலகட்டத்தில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் பொருட்டு அவசர கால நிலையை ஜனாதிபதி அவர்கள் பிறப்பித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவசர கால நிலை என்றால் என்ன? அது பிறப்பிக்கப்பட்டது சரியா, அல்லது அனுரகுமார திசாநாயக்க அவசர கால நிலையை உடன் பிறப்பிக்கவில்லை, அல்லது பிறப்பிப்பதற்கு முன்னரே அல்லது அவசர கால நிலை உதவியை கோருவதற்கு முன்னரே இந்திய படையினர் இலங்கைக்குள் வந்து விட்டார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. அரசியலுக்கு அப்பால் இவற்றையும் இப்போது பார்த்துவிட்டு செல்வோம். அவசர கால நிலை என்பது ஒரு அரசுக்கு அதிகளவு அதிகாரங்களை அளிக்கிறது. பெரிதாக ஆபத்து, அச்சுறுத்தல் அல்லது பேரிடர் நேரத்தில் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க சில அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரங்களும் இதன் கீழ் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அரசியலமைப்பு அவசர கால நிலை குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வழங்கவில்லை. அதனுடைய பொருள் கூடல் என்பது வெளிப்படையாக இதைத்தான் வரையறுக்கிறது என்று அதனுடைய இலங்கையின் அரசியல் யாப்பு பொருள் கூடல் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துவதற்கு அல்லது அதனை தொடர்ந்து செல்லும் நிபந்தனைகளை குறித்து இலங்கை பொது பாதுகாப்பு சட்டம் தெளிவாக கூறுகிறது. பொது பாதுகாப்பு சட்டத்தில் அவசர கால நிலை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. பொதுமக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான சேவைகள் மற்றும் விநியோகங்களை பராமரிக்கவோ அல்லது அவசர கால சூழலில் பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டோ ஜனாதிபதி அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தலாம் என அதற்கான நிபந்தனையாக அதில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேச பாதுகாப்பு, பொதுமக்கள் ஒழுங்கு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதை உறுதி செய்வதை அவசர கால நிலை நோக்காக கொண்டிருக்கின்றது. அதேவேளை இலங்கை அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 155 கீழ் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தும் அதிகாரம் கொண்ட உயர் நபராக இலங்கையினுடைய ஜனாதிபதி இருக்கின்றார். அதேவேளை இந்த அறிவிப்பு குறித்து நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக அவையை கூட்ட வேண்டும். அவசர கால நிலை அறிவிப்பு 4 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். 4 நாட்களுக்குள் அவசர கால நிலையை தொடர்ந்து செல்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை நீதிமன்றத்தில் எதிர்த்து வழக்கு தொடுக்க முடியாது. காரணம் என்ன சொன்னால் அதனை பிறப்பிக்கின்றவர் ஜனாதிபதியாக இருப்பதனால். பொது பாதுகாப்பு சட்ட விதிகள் அவசர நிலையை அறிவிப்பதன் மூலம் நடைமுறைக்கு வருகின்றன. இந்த விதிகள் வேறு எந்த சட்டத்தையும் மீற முடியும் என்றாலும் அவை அரசியல் அமைப்பை ஒருபோதும் மீற முடியாது. எவ்வளவு காலம்தான் இந்த அவசர கால நிலை? அனுரகுமார திசாநாயக்கவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவசர கால நிலையை எவ்வளவு காலத்துக்கு தான் எடுத்து செல்ல முடியும் என்று பார்த்தால் 1 மாத காலத்துக்குள் செல்லுபடியாகும் வகையிலான அவசர கால நிலையை ஜனாதிபதி பிரகடனப்படுத்த முடியும். என்றாலும் 1 மாத காலம் கடப்பதற்கு முன்னதாகவே ஜனாதிபதி அதனை ரத்து செய்ய முடியும். இப்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் ஓரளவு சுமூகமான நிலைக்குள் வந்துவிட்டது, அல்லது அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான நிலையை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் என்று ஜனாதிபதி எப்போது கருதுகிறாரோ அப்போது அதனை ரத்து செய்ய முடியும்.